வணக்கம். மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. நிறைய நாள் கழித்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உண்மைக்குமே சொல்ல போக நேரங்கள் காலங்கள் காணாமல் இருக்குது வீடியோ எடுக்கிறக்காண்டி. அவ்வளோத்துல நீ பிஸி ஒன்று சொன்னால் உண்மைக்குமே ஒரு வீடியோ எடுத்து செய்கிறதுக்கண்டு சொல்லி ஒரு புரிமான ஒரு நேரம் காலம் தேவைப்படும். அவ்வளவு நேர காலம் ஒரு நாள் எனக்கு கிடைக்கல. அதால தான் இவ்வளவு காலம் நிறைய நாள் கிட்டத்தட்ட ஒரு இப்போ தொடர்ச்சியாகவே சின்ன சின்ன வீடியோக்களாக தான் போட்டு கொண்டிருக்கிறோம். அதுவுமே ஒழுங்கில்லாமல் இருக்குது. அப்படி இருக்க எங்கள்கிட்ட நிறைய பேர் எடுத்து கதைக்கிறீங்க, தாரகங்க உங்களோட வீடியோக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோமே, நீங்கள் வீடியோ போடுறதில்ல, மறந்துட்டீங்களோ அப்படியோ அப்படியோன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் எங்கள் நண்புறவுகளுக்கு ஒரு வீடியோ என்று சொன்னாலும் என்னோடாக பகிர்ந்து கொள்ளணும். அந்த வீடியோ மூலம் அவர்கள் என்னை நேசிக்கணும், அதே நேரம் எனக்கான ஆதரவை தரணும் என்று சொல்லி நினைக்கிறேன். நான் அந்த வகையில் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற விஷயம் என்னவாக இருக்குது என்று சொன்னால், 2 வயசுல பேச தெரிஞ்ச எங்களுக்கு எப்படி பேச தெரியணும்னு சொல்லி 7 வயசாகியும் தெரியல. உண்மைக்குமே இது பல பேர்கிட்டையுமே ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. நானே நிறைய இடத்துல சந்திச்சிருக்கிறேன். நானே நிறைய இடத்துல அந்த தவறை விட்டுருக்கேன். அந்த தவறை குறித்து தான் இன்றைய தினம் பேச போகிறோம். உண்மைக்குமே சின்ன பிள்ளைகள், சின்ன குழந்தைகள் அந்த ஒரு மலல மொழி என்று சொல்லிவிடும். அந்த மொழியில் என்ன கதைச்சாலோ அது ஒரு ஆசையாக இருக்கும் கேட்குறக்கு. அது தவறாக இருந்தாலும் ஆசையாக இருக்கும், சரியாக இருந்தாலும் ஆசையாக இருக்கும். ஆனால் வளர வளர அதுக்கான பக்குவங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வர வேண்டும். அந்த பக்குவம் இன்றைக்கு இழக்கப்படுறோமோ, நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை விட சின்ன பிள்ளைகள் கூட எங்களை பார்த்து ஏளனமாக பார்க்குற ஒரு விஷயமாக இருக்கட்டும், எங்களை அவதூறு கதைக்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும், இவர்கள் இவ்வளவு வளர்ந்து என்ன பிரயோசனம், இவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோசனம், கதைக்கு பேச தெரியலையே என்று சொல்கிறதா இருக்கட்டும். கண்டிப்பாக இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். என் யூடியூப் எடுத்து பாருங்க. இந்த யூடியூப்பில் கூட நாங்கள் கதைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை வச்சு தான் எங்கள்ட உறவுகள் எங்களை நேசிக்கிறார்கள். இதுவே நாங்கள் ஒரு சரியில்லாத மாதிரி முறைகேடான வார்த்தைகளாக கதைச்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நேசிக்க மாட்டாங்க. எங்களுக்கு இப்போ ஒரு தேவை நடக்குதுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அந்த வேலைக்கு ஒரு பிள்ளை தேவை என்று சொன்னால், ஒரு எம்ப்ளாயி, அதாவது ஒரு ஊழியர் தேவை என்று சொன்னால், அந்த ஊழியரோட நாங்கள் கதை கேட்க அதுக்கேற்ற பக்குவத்தோட கதைக்கணும். அவன் ஊழியர் தானே, எனக்கு கீழே தானே வேலை செய்கிறா, அப்போ நான் சொல்கிற டைமுக்கு நிற்கணும், நான் சொல்கிற விஷயம் எல்லாத்தையுமே செய்யணும் என்று சொல்லி நினைக்கிறது ஒரு முறைகேடான விஷயம். என்னென்னு சொன்னால், அங்கால இருக்கிறதும் ஒரு மனுஷர் தான், இங்கால இருக்கிறதும் ஒரு மனுஷர் தான். அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு முரண்பாடு நடக்குது. அந்த முரண்பாடை தீர்க்கிறதுக்கு நாங்கள் அளவுக்கு அதிகமாக வார்த்தைகள் அள்ளி வீசினோம் என்று சொன்னால் அது ஆபத்தில் முடியும். அப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே நாங்கள் வார்த்தை கட்டுப்பாடோடையும் மனக்கட்டுப்பாடோடையும் செயற்பட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது சரியாகத்தான் இருக்கும். இங்கே எங்களுக்கு யாருக்குமே கதைக்க பேச தெரியலை என்று சொல்லியெல்லாம் இல்லை. கண்டிப்பாக அந்த கதைக்க பேச தெரியலை என்று சொல்கிற விஷயத்தை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்று சொல்லித்தான் நினைப்பேன். என்னென்று சொன்னால், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எது சரி எது பிள்ளை என்று யூகிச்சு அறிஞ்சு ஆராய்ஞ்சு செய்யக்கூடிய பக்குவம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த பக்குவத்தன்மையை எங்கண்ட ஒரு சில விஷயங்கள், ஒரு சில உணர்வுகளால் நாங்கள் இழந்து கொள்கிறோம். அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தினா நேரடியாகவே எங்களை வார்த்தைகள் தண்டப்பாட்டில் நேர்மையாக வரும். வார்த்தைகள் நல்ல மாதிரி வந்தால் அது உறவுகள் பலப்படும். வார்த்தை சொல்வார்கள், வார்த்தை வாழ விட கொடியதென்று சொல்லி, வாழ விட கொடியோரு சக்தி, கொல்ற ஒரு சக்தி இந்த வார்த்தைக்கு இருக்குது. அதால் வார்த்தையை பார்த்து உபயோகித்தா அந்த நாள் நல்லா இருக்கும். இன்றைய நாள் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் அன்பா அக்கறையாக யாராக இருந்தாலும், அது எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களோட அவர்களுக்கேற்ற பணியோட கதைச்சி, உங்களுக்கேற்ற பணியோட கதைச்சி பாருங்க. கண்டிப்பாக அந்த நாளும் சிறப்பாக இருக்கும். அதே நேரம் உங்களையும் ஒரு தனித்துவமான ஒரு மரியாதை வரும். இது நான் நிறைய இடத்துல சந்திச்சிருக்கிறேன். அந்த விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது ஒரு சின்ன காணொளி தான். நாளைய தினம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.